இந்த மாதிரி ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் பறந்துட்டு இருக்கிற எல்லா ஈக்களையுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு கட்டுப்படுத்திடலாம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு நம்ம வந்து பிடிச்சிடலாமுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த ஜென்மத்திலையும் ஒரு ஈ கூட பறக்காது, உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதுங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வீட்டில் அதிகமாக ஈ தொல்லை இருக்கு, ஈயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. வீடியோவை எந்த இடத்துலையும் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈயை விரட்டுறதுக்கெல்லாம் ஒரு டிப்பா? ஈ பறந்துட்டு இருக்கு அப்படின்னா உசுன்னு முடுக்கி விட்டு போட்டு போறதை விட்டு போட்டு இதுக்கெல்லாம் ஒரு டிப்பு தேவைப்படுதா அப்படின்னு இந்த கேள்வி வந்து உங்க மனசுல நீங்க கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு நல்லா புரியுது. ஈயை வந்து அப்படி நம்ம சாதாரணமாக விடக்கூடாதுங்க. மனிதனுக்கு உங்களுக்கு நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஈயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றுதுன்னு வந்து நம்ம சொல்லலாங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்க வீட்டுக்கு பக்கம் ஏதாவது ஒரு உயிரினம் வந்து இறந்து கிடக்குது அப்படின்னா இந்த ஈக்கள் வந்து அதை போய் உங்களுக்கு நல்லா மொக்கி அதை அரிச்சு அப்படியே வந்து தின்றும். அது தின்ன கையோட அதே ஈக்கள் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல இருக்கிற அந்த ஃபுட், அந்த உணவுப் பொருட்கள் மேலே வந்து அப்படியே உட்காந்து பாக்டீரியா அண்டு ஃபங்கஸை வந்து ஃபார்ம் பண்ணி விட்டு போட்டு உங்களுக்கு வந்து போயிடும். அதே ஃபுட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள போய் தான் தேவையில்லாத உடல் உபாதைகளையும் நிறைய பாக்டீரியாவையும் நோய்களையும் வந்து நமக்குள்ள ஃபார்ம் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணுதுங்க. இதனால தான் மனிதர்களுக்கு நிறைய விதமான நோய்கள் வந்து உருவாகுது. இது வந்து பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்படி வியாதிகளை பரப்புற ஈயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக லைவ் டெமோவாக வந்து நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம டெமோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு எம்டி பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதுக்கடுத்தது 2 சொம்பு தண்ணியை இந்த பவுலில் ஊற்றிடலாம். அடுத்ததா உங்க வீட்டில் கரும்பு சர்க்கரை இருக்கு அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் வந்து எடுத்துக்கங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை வந்து இந்த பவுலில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த இந்த கரும்பு சர்க்கரையை இந்த தண்ணியில் வந்து போட்டுடலாம். ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த கரும்பு சர்க்கரையை இந்த தண்ணியில் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நான் ஏன் இந்த கரும்பு சர்க்கரை தண்ணி எடுத்தேன் அப்படின்னா, ஈக்களுக்கு எப்பவுமே விருப்பப்பட்ட ஒரு தண்ணினா அது இந்த கரும்பு சர்க்கரை தண்ணி தான். ஈ வந்து இந்த கரும்பு சர்க்கரைக்கு கண்டிப்பாக வந்து வருமுங்க. ஈயை அட்ராக்ட் பண்ற குணம் வந்து இந்த கரும்பு சர்க்கரையோட அந்த இனிப்பு பதத்துக்கு வந்து இருக்கு. இப்போ நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர்ல வந்து மாறி இருக்கிறது நீங்களே வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்துதான் உங்க வீட்டில் ஒரு வேஸ்ட் எம்டி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துக்கங்க. நான் எதுக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து இந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட போறோமுங்க. இந்த பாட்டிலை சுற்றி வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போட போறோம். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம வந்து அடுப்பில் இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். காய்ச்சினா தான் இந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட முடியும். அதுக்கு முன்னாடி இந்த கரும்பு சர்க்கரை தண்ணியை இந்த பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றிடலாங்க. ஒரு ½ பாட்டில் வர வரைக்கும் ஊற்றினாலே போதும். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ்ல இந்த ஸ்க்ரூ டிரைவரை நல்லாவே ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த கரும்பு சர்க்கரை தண்ணி வந்து நம்ம ½ பாட்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணிக்கு மேலே ஒரே சீர்கோட்டில் வந்து ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போடணுமுங்க. ஒரு ஈ வந்து வெளியிருந்து இந்த பாட்டிலுக்குள்ள போற அளவுக்கு ஒரு பெரிய ஹோல்ஸ் வந்து இப்படி 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்குங்க. அது ஒரே நேர்கோட்டில் வந்து போடுங்க, மாற்றி போடக்கூடாது. இந்த மாதிரி போடுங்க. பாருங்க 4 ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. நீங்க போட்ட ஹோல்ஸ் வந்து இந்த கரும்பு சர்க்கரை தண்ணியோட வாட்டர் லெவலுக்கு கொஞ்சம் ஒரு 2 mm 3 mm வந்து மேலே இருக்கணுங்க. அந்த லெவல் டச் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கணும். நான் ஏன் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து நான் போட சொல்றேன் அப்படின்னா, கரும்பு சர்க்கரை தண்ணிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்களை வந்து ஈர்க்கிற பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வெளியே இருக்கிற ஈ எல்லாமே வந்து இந்த ஹோல்ஸ் வழியா உங்களுக்கு அந்த கரும்பு சர்க்கரை தண்ணியை டேஸ்ட் பண்றதுக்கு உள்ள போகுங்க. அப்படி உள்ள போச்சு அப்படின்னா அது வந்து ரிட்டன் வந்து வெளியே வர முடியாது. இந்த பாட்டிலுக்குள்ளேயே மேலையும் கீழையும் போயிட்டு வந்து அதுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகி அது வந்து இந்த கரும்பு சர்க்கரை தண்ணியிலேயே வந்து செத்து போயிருமுங்க. அந்த மாதிரி இதுல வந்து நிறைய ஈக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளேயே வந்து செத்து போயிடும். இப்போ பாருங்க, நான் அந்த லைவ் டெமோல உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவே ஒரு ஈ வந்து உள்ள போய் இந்த நேர் வந்து உங்களுக்கு இறந்து கிடக்குது பாருங்க. ஒரு மணி நேரம் வந்து இந்த பாட்டிலை வந்து உங்களுக்கு ஈ தொல்லை எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பாட்டிலை வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியா எல்லா ஈயுமே வந்து உள்ளே போய் உங்களுக்கு அது சுற்றி உள்ளுக்குள்ளேயே டயர்ட் ஆகி இந்த கரும்பு சர்க்கரை தண்ணியிலேயே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகி இறந்துருங்க. இது ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக இந்த மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மூடி வந்து நீங்கள் வந்து போட்டுடணும். அப்படி நீங்கள் இந்த மூடி போடல அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈ வந்து இந்த மூடி வழியா உங்களுக்கு மேலே வந்து வந்துடும். அதனால கண்டிப்பாக இந்த கேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல இந்த மாதிரி பழங்கள் இல்ல சாப்பிட்ற பொருள் வேற ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈக்கள் மொய்க்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க நம்ம மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த கரும்பு சக்கரை தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கொண்டு வந்து நீங்க இந்த வாழைப்பழத்துக்கிட்ட இங்க வச்சிட்டீங்க அப்படின்னா இங்க வர ஈக்கள் எல்லாமே வந்து இந்த கரும்பு சக்கரை தண்ணிக்காக இந்த ஹோல்ஸ்குள்ள உள்ள போய் இந்த பாட்டில வந்து கண்டிப்பா அரெஸ்ட் ஆயிருங்க. இது வந்து வெளியே வர முடியாது ஈக்கள்னால. இது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ்ஃபுல் கொடுத்தங்காட்டி தான் இதை நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேங்க. கண்டிப்பா இந்த மெத்தடை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேங்க. இந்த மெத்தடை உங்கள் வீட்டில் இமீடியட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. எல்லா வியூவர்ஸும் வந்து உங்களுடைய கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வேற உங்களுக்கு ஏதாவது டிப் தேவைப்படுதுனாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.